நம்முடைய கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. தொடர்ந்து இருந்ததுன்னு சொன்னால் பொருளாதாரமே ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு. Chettinad Cements, top choice for durable concrete construction. VVD, the power of purity with 80 years of legacy in consumer goods. சென்னையில 2 ஆர் ஈசிஆர் ஓஎம்ஆரையும் ஒன்னா இணைக்க போகுது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். கோல்டுனுடைய விலை வந்து ஒரு 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, உலக பங்குச்சந்தையில் அதனுடைய விலை ஏறுறது இறங்குறது. ரெண்டாவது, ருபி எக்ஸ்சேஞ்ச் ரேட். நம்முடைய ருபி டிப்ரிஷியேட் ஆகிறதுனாலே நம்முடைய விலைகள் வந்து கண்டிப்பா பெரிய லெவல்ல ஏறிடும். எப்பெல்லாம் வந்து ஒரு உலகளாவிய அன்சர்டனிட்டி இருக்குதோ அப்பதான் உலகத்துல வந்து கோல்டு விலை ஏறும். ட்ரம்ப் வந்து புதுசா பதவி ஏற்றுட்டு கண்டமேனிக்கு 25% டேரிஃப் இன்க்ரீஸ், 50% டேரிஃப் இன்க்ரீஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ பொருளாதார சூழ்நிலை சரியில்லை அப்படின்னும் போது அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது கோல்டு விலை ஏறும். இப்போ நம்ம நாட்டில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க்ல வந்து வட்டி விகிதங்களை குறைச்சிருக்கிறாங்க. ஐரோப்பாலையும் வட்டி விகிதங்கள் குறைக்கிறாங்க, அமெரிக்காலையும் வட்டி விகிதங்கள் குறைக்கிறாங்க. வட்டி விகிதங்கள் குறையும் போதும் கோல்டு விலை ஏறும். எதனால வட்டி விகிதங்கள் குறைக்கிறாங்கன்னா, ஒரு பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, அந்த சூழ்நிலை சரி கட்டுறதுக்காக தான் வட்டி விகிதங்களை குறைக்கிறாங்க. 1991 மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவி ஏற்றாரு. 2 நாள்ல 20% நம்முடைய பணத்தோட மதிப்பை குறைச்சிட்டாங்க. அப்போ கோல்டு வச்சிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கோல்டோட விலை 20% மீறி போச்சு 2 நாள்ல. பங்குச்சந்தை இறங்கினா கோல்டு மேலேயும், பங்குச்சந்தைகள் ஏறினால் கோல்டு கீழும். அது ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது தான் இந்த மத்திய அரசுடைய தலையாய கடமையா இருக்கணும் இப்போ. ஆனா இதுவரைக்கும் அதுக்கு உண்டான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. பி.ஆர். சுந்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்ப எல்லாருமே கிட்டத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றுல 8000 ரூபாயை வந்து தாண்டுறதே கிடையாது தங்கத்தினுடைய விலை. அப்படின்னும் பொழுது 1 கிராம் 8000 தாண்டி இருக்கு. இதற்கான காரணமா என்ன பாக்குறீங்க? உங்களுடைய முதல் கட்ட கருத்து. கோல்டுனுடைய விலை வந்து ஒரு 3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, உலக பங்குச்சந்தையில அதனுடைய விலை ஏறுறது இறங்குறது. ஸோ அங்க உலக சந்தையில ஏறும்போது இங்க ஏறும், உலக சந்தையில இறங்கும் போது இங்க இறங்கும். ரெண்டாவது, ருபி எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கரன்சி வந்து ரொம்ப நேற்று தான் வந்து அதிகபட்சமா டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு 88 ரூபாய் அப்படின்ற அளவு வந்துடுச்சு. ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நான் 82 ரூபான்னு பார்த்த மாதிரி ஞாபகம். இப்போ அது 88 ரூபாய் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்துல கோல்டு விலை ஏறலனாலும் நம்முடைய ருபி டிப்ரிஷியேட் ஆகிறதுனாலே நம்முடைய விலைகள் வந்து கண்டிப்பா பெரிய லெவல்ல ஏறிடும். அடுத்தது, பொதுவா வந்து எப்பெல்லாம் வந்து தங்கத்தோட விலை ஏறும் உலக சந்தையில அப்படின்னு சொல்றோம் பாருங்க. எப்பெல்லாம் வந்து ஒரு உலகளாவிய அன்சர்டனிட்டி இருக்குதோ அப்பதான் உலகத்துல வந்து கோல்டு விலை ஏறும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது. அப்போ உலகம் முழுக்க பெரிய பிரச்சனையா இருந்தது. அப்போ கோல்டு விலை நல்லா ஏறுச்சு. 2020 கரோனா வைரஸ் வந்தது. அப்போ உலகம் முழுக்க பெரிய பிரச்சனையா இருந்தது. அப்பவும் கோல்டு விலை ஏறுச்சு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் வாரு, இஸ்ரேல் காசா ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அன்சர்டனிட்டி உலகத்துல எப்பெல்லாம் அன்சர்டனிட்டி இருக்கோ அப்பெல்லாம் கோல்டு விலை ஏறும். இப்போ இந்த ட்ரம்ப் வந்து புதுசா பதவி ஏற்றுட்டு நான் வந்து கண்டமேனிக்கு இங்க 25% டேரிஃப் இன்க்ரீஸ், அங்க 50% டேரிஃப் இன்க்ரீஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வந்து உலக அளவுல வந்து வர்த்தகம் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும், பிரச்சனைகள் பெருசா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போ நம்ம நாட்டுல கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க்ல வந்து வட்டி விகிதங்களை குறைச்சிருக்கிறாங்க. ஐரோப்பாலையும் வட்டி விகிதங்களை குறைக்கிறாங்க, அமெரிக்காலையும் வட்டி விகிதங்கள் குறைக்கிறாங்க. வட்டி விகிதங்கள் குறையும் போதும் கோல்டு விலை ஏறும். எதனால வட்டி விகிதங்கள் குறைக்கிறாங்கன்னா, ஒரு பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, அந்த சூழ்நிலை சரி கட்டுறதுக்காக தான் வட்டி விகிதங்களை குறைக்கிறாங்க. அப்போ பொருளாதார சூழ்நிலை சரியில்லை அப்படின்னும் போது அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது கோல்டு விலை ஏறும். ஸோ அதனால வந்து கோல்டு விலை வந்து தொடர்ந்து இப்படிதான் இருக்கும். இங்க இருந்து பெருசா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. கோல்டு விலைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் டைரக்ட் ரிலேஷன் ஏதாவது இருக்கா சார்? அதனால இது தாக்கத்தை எதன் மேலாவது ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்க. கண்டிப்பா. அதாவது ஒரு கோல்டு விலைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இல்லைனாலும், இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, எப்பெல்லாம் வந்து ஒரு பொருளாதார பிரச்சனைகள் அதிகமா இருக்குதோ அப்பெல்லாம் வந்து வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. வட்டி விகிதங்களை குறைக்கும் போது கோல்டு விலை ஏறும். சோ அப்போ எப்பெல்லாம் பொருளாதார பிரச்சனைகள் சரியில்லையோ அப்பெல்லாம் வந்து கண்டிப்பா பங்குச்சந்தைகள் இறங்கும். அது வந்து இன்வெர்ஸ்லி காரலேட்டட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இது வந்து எதிர்மறையா இருக்கும். அதாவது பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும் போது கோல்டு வந்து விலை அதிகமா ஏறாது. பங்குச்சந்தைகள் நல்ல வீழ்ச்சியில் இருக்கும்போது கோல்டு விலை அது ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணும். பங்குச்சந்தை இறங்கினா கோல்டு மேலேயும், பங்குச்சந்தைகள் ஏறினால் கோல்டு கீழும். அப்படி இருக்கும். சோ இதுக்கு வந்து நேரடியான தொடர்பு இல்லைனாலுமே ஒரு அடிப்படையில வந்து அது இப்படித்தான் இருக்கும். ஏன்னா வந்து பொருளாதாரம் சரியில்லைன்னா பங்குச்சந்தைகள் விழும்,
பொருளாதாரம் சரியில்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கவே தானே பொருளாதாரம் சரியில்லாம இருக்கு. அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது கோல்டு விலை ஏறும். இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா சார், தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா தங்கத்தினுடைய விலை வந்து கூடுதலாகிட்டே இருக்கு அப்படின்னும் பொழுது, இன்னொரு பக்கம் மிடில் கிளாஸ் ஆட்கள்லாம் தங்கம் வாங்கி வச்சிருந்தாங்கனாக்கா ஒரு அடகு வைக்க போறோம், இல்ல ஒரு பேங்க்ல கொடுத்து பணம் வாங்க போறோம்னாக்கா கூடுதலா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து போர்ஸ், அதாவது ஏழைகளுக்கு வந்து அந்த தங்கம் ஆகக்கூடிய சிக்கல் வந்து பெருசாயிட்டே போகுது. இது எப்படி பாக்குறீங்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பா தென்னிந்தியர்கள் வந்து தங்கத்துல அதிகமா முதலீடு பண்ணுவாங்க, ரொம்ப விரும்பி முதலீடு பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இட் இஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் த கரன்சி டிப்ரிசியேஷன். 1991 மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவியேற்றாரு. பதவியேற்ற உடனடியா ஒரே நாள்ல நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பை 10% குறைச்சிட்டாரு ஒரே நாள்ல. அது நடந்தது வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். திரும்ப திங்கக்கிழமை இன்னொரு 10% நம்முடைய பணத்தோட மதிப்பை குறைச்சிட்டாரு. அதாவது 2 நாள்ல 20% நம்முடைய பணத்தோட மதிப்பை குறைச்சிட்டாங்க. சோ அப்ப என்ன ஆகும்? அப்ப கோல்டு வச்சிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கோல்டோட விலை 20% மேறி போச்சு 2 நாள்ல. சோ நம்முடைய பொருளாதாரம் நல்லா இருந்தால் வெளிநாட்டு பணம் வந்து நம்ம நாட்டை நோக்கி நிறைய வரும். அப்போ வரும்போது நம்முடைய கரன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்முடைய கரன்சி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா லைக் கோல்டு விலை வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா தான் தெரியுது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாட்டு மேல முதலீடு பண்றதுல ஆர்வம் காமிக்கல. மாறாக இங்க இருக்கிற பங்குகளை வித்துட்டு அந்த பணத்தை வந்து அவங்க வெளியே எடுத்துன்னு போறாங்க. சோ இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது தான் இந்த மத்திய அரசுடைய தலையாய கடமையா இருக்கணும் இப்போ. ஆனா இதுவரைக்கும் அதுக்கு உண்டான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. சில நேரங்கள்ல பிஹைண்ட் த கர்டைன் சொல்லுவாங்க, பின்னாடி கூட ஏதோ கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க, எங்க இவ்வளவு விற்கிறீங்க, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க இது இந்த கொள்கைகள் எங்களுக்கு பிடிக்கலைங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலும் நடக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா இது தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கொள்கைகள் இருந்ததுன்னு சொன்னால் இந்த தங்கத்தை விட்டுருங்க, பொருளாதாரமே ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தான் ஒரு வல்லுநர்களுடைய கருத்தா இருக்கு இப்போதைக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து தொடர்ந்து கிராஷ் ஆயிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் என்ன? தொடர்ச்சியா அந்த சரிவு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு மேல நம்பிக்கையை இழந்துக்கின்னு வராங்க. 2022 ஒரு தடவை வந்து அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அப்படின்ற அளவுக்கு பங்குகளை வித்தாங்க. அப்ப இருந்த ஆர்பிஐ டெபுட்டி கவர்னர் ஒருத்தர் ஒரு ஒயிட் பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது இந்தியா எதிர்நோக்குகின்ற மிக பெரும் ஆபத்து இது அப்படின்னு ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ அவர் 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி விற்கும் போதே ஒரு வருஷத்துல. ஆனா இப்போ கடந்த அக்டோபர் மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 3 லட்சம் கோடிக்கு மேல வித்திருக்கிறாங்க. சோ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை இங்க விற்கிறாங்க. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இந்தியாவில வந்து வரி விகிதங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. கடந்த பட்ஜெட்ல வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், எஸ்டிடி அந்த மாதிரி வந்து பங்குச்சந்தை சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்க டாக்ஸ் வந்து ஓரளவு அதிகமா ஏத்திட்டாங்க. ஸோ இதனால அவங்க தொடர்ந்து பங்குகளை விற்கும்போது நானே பல நேரங்களில் பல இடங்கள்ல பேசியிருந்தேன், வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை நம்ம மீட்டெடுக்கணும். அப்ப நம்ம அந்த நம்பிக்கையை நம்ம மீட்டெடுக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு பெருசா செய்யணும், ஒரு பிக் பேங். 2019 ஒரு தடவை செஞ்சாங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ வந்தப்போ நிர்மலா சீதாராமன் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்திருந்தாங்க. அப்ப இது எஃப்டிஐக்கெல்லாம் ஏதோ டாக்ஸ் போட போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எஃப்டிஐ எல்லாம் ரொம்ப அன்ஹாப்பி ஆயிட்டு நிறைய செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த நம்பிக்கை மீட்டெடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரே நாள்ல ஒரே ஷாட்ல கார்பரேட் டாக்ஸ் வந்து 30% இருந்து 25% குறைச்சிட்டாங்க. அந்த எஃப்டிஐக்கு டாக்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது புரட்சிகரமா அதுல நானே சஜஷனும் கொடுத்துருந்தேன், இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து இவங்க 0ன்னு ஆக்கலாம். ஏன்னா அது 0ல தான் இருந்தது 2018க்கு முன்னாடி. 2018க்கு அப்புறமா அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 10% கொண்டு வந்தாங்க. அதை போன வருஷம் 12% ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது பெருசா செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம், அது எதுவும் செய்யல. பெருசா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பதில் சின்ன சின்னதா அப்பப்போ ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணின்னு வராங்க. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே ஆர்பிஐ வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவாங்க, ஒரு 60,000 கோடி லிக்விடிட்டி வந்து இன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஆனா கொஞ்சம் மார்க்கெட் மேல வந்தது, உடனே அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தின்னு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை வித்துட்டாங்க.
திரும்ப இறங்கிடுச்சு. திரும்ப பட்ஜெட் வந்தது. அந்த பட்ஜெட்ல என்ன பண்ணாங்க, ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வரவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் 0 அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பங்குகள் மேலே ஏறிச்சு. அதே ஒரு வாய்ப்பா பயன்படுத்தின்னு வெளிநாட்டினர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திரும்ப ரிசர்வ் பேங்க்ல ஒரு 0.25% வட்டி வீதங்களை குறைச்சாங்க. கொஞ்சம் பங்கு சந்தைகள் ஏறிச்சு. திரும்ப வெளிநாட்டினர் வித்துட்டாங்க. திரும்ப பங்கு சந்தைகள் கீழே இறங்கிடுச்சு. நேத்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரிசர்வ் பேங்க் வந்து அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்னு ஏற்கனவே அந்த 60,000 கோடி அப்படின்றத இப்போ 1 லட்சம் கோடி அப்படின்னு அதிகமாக்கி இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு காலையில பங்கு சந்தைகள் பாசிட்டிவா ஆரம்பிச்சது. அதே ஒரு வாய்ப்பா பயன்படுத்தின்னு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்கிறாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கான்கிரீட்டா ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இவங்க செய்யறாங்க, நல்ல விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா சின்ன சின்ன நல்ல விஷயங்களா செய்யறாங்க. பட் அது வந்து போதுமானதா இல்லை. ஸோ ஒன்று, நம்முடைய பங்கு சந்தைகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு நாடு. அது காலகாலமாவே அப்படிதான் இருக்கும். ஸோ இந்தியாவுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து பங்குகள் விலை வந்து எப்பவுமே ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, ஹுந்தைன்னு ஒரு கார் கம்பெனி நம்ம சென்னையில தான் இருக்குது. அந்த கார் வந்து தென்கொரிய நாட்டை சேர்ந்த ஒரு கார் நிறுவனம். அந்த தென்கொரிய நாட்டு நிறுவனத்தினுடைய கார், அந்த ஹுந்தை, அவங்களுடைய ஷேர் வந்து தென்கொரியாவிலையும் சரி அமெரிக்காவிலையும் சரி ட்ரேட் நடக்குது. அது வந்து 5 PE ரேஷியோல ட்ரேட் நடக்குது. 5 PE ரேஷியோனா ஒரு வருஷத்துக்கு அவங்க 10 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த ஷேர் வந்து 50 ரூபாயில ட்ரேட் நடக்குது. அவங்க சம்பாதிக்கிற லாபம் மொத்தத்தையும் உங்களுக்கு லாபமா கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு 50 ரூபாய் கொடுத்து இந்த ஷேர் வாங்குறீங்கன்னா வருஷத்துக்கு 10 ரூபாய் பண்ணி ப்ராஃபிட், ஒரு 5 வருஷத்துல அந்த 50 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த 50 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதில் கொஞ்சம் டிவிடெண்டா கொடுப்பாங்க, மீதி வந்து அவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா அதே ஹுண்டாய் நிறுவனம் இங்க இந்தியாவில பங்குகளை வெளியிட்டாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வந்து 25 PE ரேஷியோல அந்த பங்குகளை வெளியிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்க நாட்டுல அவங்க ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதே பொருளை இங்க வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே நம்ம மக்கள் வாங்குறாங்க. ஸோ நம்முடைய பங்கு சந்தைகள் வந்து வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லைங்களா? அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு அலுமினிய டம்ளர் கொடுக்குறாரு. அலுமினியம் டம்ளர் கொடுத்து, சார் இது 10 ரூபாய் வாங்கிக்கங்கன்றாரு. இன்னொருத்தர் வந்து, சார் அதே சார் அலுமினியம் அதையா சார் வாங்குறீங்க, இது பாருங்க சார் வெள்ளி டம்ளர் சார், ரொம்ப ஒஸ்தியானது சார், இது வெறும் 10 லட்சம் ரூபாய் தான் சார், வாங்கிக்கங்க சார்னாக்கா நீங்க வாங்குவீங்களா? அதாவது அது வெள்ளியா இருந்தாலுமே அது வெள்ளிக்கு உண்டான காசை தான் நம்ம கொடுக்கணும். வெள்ளி வந்து உயர்ந்ததுதான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ நம்முடைய பங்கு சந்தைகள், நம்முடைய நாட்டுக்கு இருக்கிற எதிர்காலம் வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுக்காக நம்ம கொடுக்குற பிரீமியம் வேல்யூவேஷன், அந்த பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பங்குகளை வந்து அவங்க தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வித்துக்கினே வராங்க. ஸோ ஒரு பக்கம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள் மேல அவங்க அதிருப்தியா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பங்கு சந்தைகள் வந்து சரிவை சந்திக்கும் பொழுது நிறைய செக்டார்ஸ் பாதிக்கப்படும். குறிப்பிட்டு இந்த செக்டார்ஸ் ஏதாவது அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கா இந்த தொடர் கிராஷஸ்ல? பொதுவா அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து எல்லா பங்குகளும் இறங்குது. இந்த குறிப்பிட்ட செக்டர் அப்படின்னு சொல்றதை விட இந்த பங்குகளை வந்து ஒரு 3-4 வகையா பிரிப்பாங்க. லார்ஜ் கேப், அது மிகப்பெரிய நிறுவனங்கள், அப்புறம் மிட் கேப் நடுத்தர நிறுவனங்கள், ஸ்மால் கேப் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பங்குகள் விழும்போது அந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பும் ரொம்ப அதிகமா விழும். பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10%க்குள்ளார ஏறி இறங்கின்னு இருந்தா அது வந்து ஒரு நார்மல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. 10% மேல இறங்கிச்சுன்னா அது வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 20% மேல இறங்கிச்சுன்னா அது பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்குதான் முதல்ல இந்த மிட் கேப் இண்டெக்ஸ்லாம் வந்து 20% மேல இறங்கி இருக்கு. சமீபத்துல கடந்த 5-6 மாசத்து ஹைல இருந்து 20% அதிகமா இறங்கி இருக்கு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும். லார்ஜ் கேப் வந்து அந்த அளவுக்கு இறங்கல. Chettinad Cements, top choice for durable concrete construction. VVD, the power of purity with 80 years of legacy in consumer goods. சென்னையில 2 R ECR OMR ஒன்னா இணைக்க போகுது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ்.